ஓ, இப்ப புரிகிறதே. அந்த கல்வனின் மனைவியா நீ? அந்த குற்றவாளி துணைவியா? போதும் அண்ணா போதும். இதற்கு மேல் பேசாதே, கொடுஞ்சொற்களை வீசாதே. உள்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் காஞ்சிலம்பை விற்க வந்த என் கணவரை அநியாயமாக கொண்டு விட்டேயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொல்வது கடுங்கோல் அற்றது. அது அனைவரையும் ஆகும். இதை அனைவரும் உணவார்கள். உனக்கு தெரியாத என்ன? தவறிழந்தவர்களுக்கு தண்டித்த தகுதி அரசனுக்கு உண்பது என்பதை நானும் அறிவேன், இந்த அவையோரும் அறிவார்கள். ஆனால் நீ சொல்வதை போல் என் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையின் அருகிரி சிரமின் பரல் முத்துகளால் ஆனது. ஆன்றோ நிறைந்த இந்த அருகிலே உண்மை உணர்த்துகிறேன். யாரையே கோலிடமிருந்து கைப்பற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. இதோ மன்னா கோவலிலும் கைப்பற்றிய கால் சிலம்பு. கண்கலங்கும் கண்ணகி, இதோ உன் கணவரிடமிருந்து கைப்பற்ற சிலம்பு. என் கைகளில் இருக்கும் சிலம்பு பரமாணிக்க கற்களால் ஆனது. ஆனால் அரசியாரின் கால்களில் இருக்கும் சிலம்பு முத்து கற்களால் ஆனது. இதோ உனக்காக வீசி எறிகிறேன், பார்த்துக்கொள். பார்த்தாயா பார்த்தாயா? மாணிக்க கற்கள். இதோ அது நினை சிலம்பு. தவறு செய்து விட்டேனே, தவறு செய்து விட்டேனே. பிற சொல் கேட்டும் பெரும் பிழை செய்தேனே. யானோ அரசன், யானோ கல்வன் என்று இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பெரும் பிழை செய்தேன். இனிமேல் நான் உயிரோடு இருந்து தகுமா? அவன் போன்ற கொடை எதுக்கு? செங்கோலதான் எதற்கு? இங்கேயோடு என் வாழ்நாள் முடியட்டும். ஆஹா